ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு மீனா விளாக்ஸ்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு நம்ம சூப்பரான வித்தியாசமான நம்ம மசாலா இட்லி பெரட்டல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். நம்ம அதுக்கு எதுவும் சைடிஷ் எல்லாம் வேண்டாம், அப்படியே எடுத்து நம்ம சாப்பிட்லாம். அந்த மாதிரி எப்படி செய்யலாம், அந்த இட்லியை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, இப்போ வந்து முழு இட்லி மசாலா பெரட்டல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 5 இட்லி எடுத்து வச்சிருக்கிறேன். இட்லி வந்து நல்லா சாஃப்டா இருக்கணும், அப்பதான் அந்த இட்லி அந்த மசாலாலாம் சேர்ந்து சாப்பிடுறது நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு 5 இட்லி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு வந்து இப்போ முதல்ல வந்து நம்ம ஒரு மிக்சி ஜார்ல ஒரு மீடியம் சைஸ் சின்ன தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன், பெரிய வெங்காயம், ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது மூணையும் நம்ம முதல்ல அடிச்சுக்கலாம். மிக்சி ஜார்ல போட்டு நம்ம அடிச்சுக்கலாம். இதில் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அதில் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம நல்லா நைஸாக அடிச்சுக்கிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஓரளவுக்கு 3/4 அடிச்சாச்சு. இதில் ஒரு 20 மிளகு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பேனில் நம்ம 1 ஆயில் சேர்த்துக்கலாம். 2 3 4 5 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கோம், ரீஃபைண்ட் ஆயில். இது எண்ணெய் சூடேறட்டும். எண்ணெய் சூடேறிச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரொம்ப பொரிய வேணாம், லேசா அப்படி பொரிஞ்சு வரையிலேயே, இல்லைன்னா கடிக்கிறோம். பொரிஞ்சிச்சு. நம்ம கருவேப்பிள்ளைய இதில் போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிள்ளை. இது நல்லா பொரிஞ்ச உட்படு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இதை வந்து கலந்து கொடுத்துக்கலாம். அந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும். இப்போ நம்ம வந்து இந்த இதில் கொஞ்சமாக தண்ணி, ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்து இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த குட்டி ஸ்பூனில் 1/4 டீஸ்பூன் இந்த போட்டிருக்கேன். இதில் வந்து நம்ம மிளகாத்தூள் வந்து தனி மிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/4 டீஸ்பூன். இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ரசமா இருக்கும். இது இந்த மாதிரி செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இது கொதிக்கட்டும். இதுல வந்து நம்ம சால்ட் சேர்க்கணும். நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி சால்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். நம்ம இட்லியில சால்ட் இருக்கு. இது நம்ம எல்லாத்தையும் கலந்து கொடுத்தாச்சு. இந்த மசாலா நல்லா கொதிச்சு பிரிஞ்சு வரணும். நல்லா பச்சை வாசனை எல்லாம் போகணும். நல்லா பிரிஞ்சு வர்ற போது நம்ம ஒரு ஸ்பூன் நெய் சேர்க்கணும். இப்போ வந்து அதுக்கு முன்னாடி ஒரு பச்சை மிளகாய் நம்ம வந்து முன்னாடி போட்டு வதக்கக்கூடாது, கலர் மாறி போயிடும். நம்ம வந்து ஒரு பச்சை மிளகாயை, ஒரு மிளகாயை நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இதில் தூவி விட்டுக்கலாம். இப்போ மசாலா நல்லா பிரிஞ்சு வருது பாருங்க, எல்லாம் பிரிஞ்சு வருது. இப்போ வந்து நம்ம இந்த நெய்யை சேர்க்கணும். நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதன்னா ஒரு பிரட்டி விட்டு இட்லி எடுத்து இதில் சேர்க்கணும். ஏந்தல் கரண்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போதைக்கு இப்போ நம்ம இந்த 5 இட்லியையும் இதில் சேர்த்துக்கலாம்.
இட்லி வந்து மெத்து மெத்துன்னு இருக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். இதை இப்படி வைக்கலாம். இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். அப்படி திருப்பி போட்டுக்கணும். இது கொஞ்ச நேரம் அப்படியே சிம்ல இருக்கட்டும். நம்ம பெரட்டி விடணும். இப்ப இட்லி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்ல வச்சுக்கலாம். இதை அப்படியே செஞ்சு பாருங்க. காலையில டிஃபன் சாப்பிடாதவங்க கூட குழந்தைங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க, கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் சாப்பிடலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு, ரொம்ப அருமையா இருக்கும். இதே மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க. வாங்க, இப்போ நம்ம வந்து சூப்பரான இட்லி பிரட்டி வச்சுருக்குறோம். மசாலா எல்லாம் சேர்த்து ஒரு சூப்பரான முழு இட்லி மசாலா பிரட்டல் செஞ்சு வச்சுருக்கோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பை.